இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபினா பாசிப்பருப்பு சாதம். இந்த பாசிப்பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாதமும் அரிசியும் டுகெதரா குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு அப்படி பண்ண போறதில்ல. ஏன் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வேக வச்ச அந்த பாசிப்பருப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த சாலடுக்கு வேக வைப்பாங்கல்ல, சுண்டல் மாரி வைப்பாங்கல்ல, அந்த பக்குவத்துல வேக வச்சு கொஞ்சம் கடல பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரீசென்ட்டா நம்ம வீட்டு வாண்டங்களுக்கு வந்து பண்ணி குடுத்தேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபியே நம்ம கம்மாமூல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டு வாண்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி செய்யணும்னு நெனச்சாலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மாரி ஒரு 4, 5 பொருள வச்சு டக்குன்னு பண்ணலாம். வீட்ல இருக்க பிள்ளைகளும் காரசாரமா இல்லாம, "அம்மா நல்லா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செய்முறைய பார்க்கலாம். பாசிப்பருப்பு சாதம் தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். இந்த சுண்டல் வேக வைக்கிற பக்குவத்துக்கு வேக வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி கையில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பக்குவம் இருக்கணும். இப்படி கையில அப்படி நசுக்குனா உடையணும். அதான் பக்குவம். இதான் விஷயம். ஞாபகமா வச்சுக்கங்க. வீட்ல பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். ஒரு ஈஸியான ரெசிபி பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நிறைய பேர் எப்பவுமே புளியோதரை, தக்காளி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் சாதம் இந்த மாரி நீங்க வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு இத மாரி ட்ரை பண்ணா நல்லாயிருக்கும். ஆனா, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பருப்பும், அந்த சாதமும் எவ்வளோ போடுறீங்க தான் முக்கியம். அதிகமா சாதம் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ, அதனால ஒரு ஒரு 35-40% அளவுக்கு வந்து நீங்க இந்த பருப்பு இருக்கணும். மீதி வந்து சாதம் இருக்கணும். சாதம் நல்லா வெந்த சாதமா இருக்கணும். இதான் விஷயம். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கடுகு போடுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு, அந்த கடுகு நல்லா பொரியட்டும். அந்த பொரிஞ்சு வர டைம்ல, அந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. எதுக்காக கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போடுறோம்னா, காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பாசி பருப்பு வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்டர். அதுக்கு கூட கடாக்கு முடக்குன்னு கடிச்சு சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்க்கிறோம். ஸோ, அதனால கடலப்பருப்பு இங்க பாருங்க. உளுத்தம் பருப்பு. இத வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகாவ கிள்ளிட்டு கொஞ்சம் அப்படியே இது போடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது அந்த காரத்தன்மை இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த தாளிப்போட வாசத்துக்காக ஏத்த மாரி நீங்க போட்டா போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுறோம். எப்படி வீட்ல பொரியல் தாளிக்கிறீங்களோ அதே பக்குவம் தான், வேற எதுவுமே இல்ல. இதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு பொடி மசாலாவும் நம்ம சேர்க்க போறதில்ல. இதுல கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த இடத்துல இந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அது கரெக்ட்டா ஒரு 30% அளவுக்கு வறுத்து வரும்போது, அப்போ இந்த வெங்காயத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக கேட்டீங்கன்னா, இந்த கலர் அதாவது கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து முடிச்ச பிறகு வெங்காயம் போட்டோம்னா, அது நேரம் ஆக ஆக அந்த கடலப்பருப்போட தன்மையும், உளுத்தம் பருப்பு தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு 30% இருக்கும்போது இந்த வெங்காயத்த போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கும். அதே டைம்ல இந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் வறுத்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த வரமிளகா. பருப்பு கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல பருப்பு போடணும். அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா, அந்த கலர் மாறுனா கூட அந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கடக்கு முடக்குன்னு இருந்தா மட்டும் தான் அது கரெக்டான பக்குவமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பாசி பருப்பு இதில ஆட் பண்றேன். பருப்பு போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேவைப்பட்டால் இந்த மாரி கருவேப்பிலை போடலாம். இந்த இடத்துல எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து நீங்க வந்து நெய் கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே எப்படி வீட்ல ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்தை இதை டாஸ் பண்றோம். அவ்வளோதாங்க. சிம்பிள், ஈஸி பாசிப்பருப்பு சாதம். எப்பவுமே வந்து ஒரே மாரி பாசிப்பருப்பு சாதத்த குக்கர்ல போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பக்குவமா, ஈஸியா, டக்குன்னு பண்ற மாரி, நம்ம நாக்குக்கும் கடக்கு முடக்குன்னு கடிச்சு சாப்பிடுற மாரி, அதாவது வாய்க்கு கடிச்சு சாப்பிடுறதுக்கும் நாக்குக்கு ருசியாவும் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க.
அவ்வளோதாங்க. இப்ப டாஸ் பண்ண டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி ரெசிபி. இதெல்லாம் டக்குன்னு பண்ணலாம். இது அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம் கூட ஆவாது வீட்ல பண்றதுக்கு. பார்க்கும்போது நமக்கு அந்த கண்ணுக்கு வந்து அந்த குளிர்ச்சியா இருக்கும். அது கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிரீன் கலர், ரெட் கலர் அந்த பாசிப்பருப்பு, கூட அந்த கடல பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இத நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் மட்டும் எப்பவுமே சமைச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஆ! இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சாதம், அந்த பாசிப்பருப்பும் மெதுமெதுன்னு இருக்கும்போது, அந்த கடல பருப்பு, உளுத்தம் பருப்பு கடிக்கும்போது கடக் முடக்குன்னு அதுதான் ஹைலைட்டு. அது கூட அது கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த காரத்தன்மை லைட்டா அப்படி தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுங்க. இதே மாரி நான் இன்னொரு நாளு, இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ. டேக் கேர். தேங்க் யூ சோ மச்.